அடுத்ததான் நம்மளோட ஐடி செக்டர் வந்துட்டு இன்னைக்கு எல்லா கம்பெனியுமே வந்துட்டு 1% மேலே வந்துட்டு கரெக்டாகி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. தாராளமாக நீங்கள் வந்துட்டு டிசிஎஸ், விப்ரோ அண்ட் இன்ஃபோசிஸ் இது மூணையும் வந்துட்டு கன்சிடர் பண்ணலாம். மத்தபடி வந்துட்டு HCL டெக்னாலஜிஸ் அண்ட் டெக் மஹிந்திரா, எல்என்டி மென்ட்ரி அதெல்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கரெக்டாகனா நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி கரெக்டாகிறப்ப வந்துட்டு நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி வந்துட்டு எல்லாமே வந்து 52 வீக் லோவில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி விப்ரோ வந்துட்டு 200 கீழே வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இன்னைக்கு. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து கடைசியாக 2023 நவம்பரில் வந்து அந்த ரேட்டில் வந்துட்டு கரெக்டாகி இந்த ரேட்டில் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு இன்னைக்கு கரெக்டாகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். ஐடியில் உங்களால் வந்துட்டு ஒரு ஷேரை வந்து கன்சிடர் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஐடிபிஸை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஐடிபிஸ் வந்துட்டு 33 ரூபா சம்திங்கில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களால் வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலாக ஐடி ஸ்டாக்கை கன்சிடர் பண்ண முடியலன்னா நீங்கள் தாராளமாக ஐடிபிஸையும் கன்சிடர் பண்ணலாம். இது வந்துட்டு ஃபியூச்சரில் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும்.